அப்படியாடா? அண்ணனுக்கு மைக்கே தேவையில்ல போல. கொடுங்க, விஜய்க்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. ரெடியா? நாங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஷேர் பண்ணுங்க, உங்க மனசுல என்ன இருக்கோ அது தாராளமா ஷேர் பண்ணலாம். அரைமன் பீச்சுக்கு வந்திருக்கவங்க முதல்ல எல்லாரும் செம்மையா ஹாப்பியா இருங்க. ஜாலியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழம் தான் அடிச்சுட்டு இருக்குது. எப்படி சொல்றேன்னு தெரியல. சும்மா வாயிலே சந்தோஷத்துல மனசுல எல்லாரும் என்ன நினைச்சு என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. சோ நான் எப்பவுமே இப்படிதான். இட்ஸ் மை ஒய்ஃப். நிறைய கஷ்டங்களையும் நிறைய ஹாப்பினஸும் கடந்து இவ்வளவு பேருக்கு முன்னாடி நிக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல பொறுத்தவரை ஸோ வேற கண்ட்ரி இதெல்லாம் தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பொறுத்தவரை பாதி ஒரு காவாசி நாங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வெளி உலகத்துக்கு வந்து என்ட்ரி ஆயிருக்கோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட். ஐ மீன் எங்க ரெண்டு பேர்த்த ஏத்துக்கிட்டு எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எங்களுக்காண்டி கைத்தட்டுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் a lot. ஒரு சின்ன ப்ரொபோசல். கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. எப்பவுமே நம்ம மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு பலத்த கைதல் கொடுக்கலாமா? சோ உங்ககிட்ட இருந்து ஒரு கியூட்டான ப்ரொபோசல் we will expect.